என்ன ப்ராசஸ்ங்க, என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேட்டேன். அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய வண்டியை வந்து ரெஸ்டோரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு சீரியஸாக போடுறதா எப்படின்னு தெரியல, பட் சீரியஸாக போடணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பேக்கேஜஸ்லாம் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி விட்ருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு வந்து மேக்னட்டிக் காயில் போச்சு அப்படின்றத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பேன். ஸோ ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது நமக்கு அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இது வந்து அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு. லைக் நம்ம பே பண்ணி தான் வாங்கியிருக்கோம். லைக் அவங்க வந்து ஃப்ரீயாக நம்ம கிஃப்ட் எதுவும் பண்ணல, இது வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவரோட பிளேஸ்லேருந்து வாங்கி அனுப்பி விட்ருக்காரு. ஸோ அதுதான் இது. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? இது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சொல்லப்போல் இது வந்து என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ இது ஒன்று. அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்குக்கு கொஞ்சம் நிறையா ஆக்சரிஸ் மாட்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். வண்டி வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. வண்டியோட சவுண்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரிஸ்லாம் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போவே Benz_Bolt இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதோட அங்கே வந்து குயிக்காக வந்து ஸ்டோரிஸ் போட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஸோ என் கூட வந்து இன்னும் கொஞ்சம் டச்சில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அதுதான். வண்டி வந்து கம்ப்ளீட் ரெஸ்டோர் பண்ண போகிறோம். இதுதான் மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி சீரீஸ்னு நம்ம சொல்லலாம், வீடியோன்னு சொல்லலாம். இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆமாம், நான் வந்து இதை வந்து வீடியோவாக போடுறதா சீரியஸாக போடுறதுன்னு தெரியல. இது வந்து ஒரு சீரியஸாக போடணுன்னு தான் எனக்கு ஆசை. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பார்ட் பை பார்ட் வந்து ரெஸ்டோரேஷனோட ப்ராசஸ் எல்லாமே காட்டணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸோ அதான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து மெக்கானிக் ஷாப்புக்கு போக போகிறோம். காந்திபுரத்தில் தான் இருக்குது. டேரெக்டாக மெக்கானிக் ஷாப் போயிட்டு நான் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா திருப்பி மற்ற எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணுறேன், ஓகே? எஸ், நம்மளோட வண்டி இங்கே நிற்கிது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து நான் அந்த டேங்கை கழட்ட போகிறேன். டேங்க் கழட்டி கொண்டு போய் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு வந்து நான் சீட்டை வந்து கழட்டணும், அப்புறம் வந்து டேங்கை கழட்டிட்டு கொண்டு போயிடுவேன், ஓகே? ஸோ 2 நட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து 2 சைடும் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து 13 சைஸ் இதை வச்சு கழட்டணும். அவ்வளோதான், சீட்டு வந்துருச்சா? ஸோ சீட்டு வந்து நமக்கு வந்துருச்சு. சீட்டு தனியாக வச்சிடலாம். டேங்குக்கு வந்து இங்கே ஒரு நட்டு இருக்கும். ஸோ அந்த நட்டை கழட்டிட்டு ரிமூவ் பண்ண வேண்டியதான். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டிங்கரிங் ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். இப்போது சரிதா, டேங்க் வச்சு போயிட்டுருக்கேன். ஸோ டிங்கரிங் ஒர்க் ஷாப் வந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க்கை வந்து கொடுக்க போகிறோம். எதுக்கு கொடுக்க போகிறோன்றது அங்கே போய்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரிங்க கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கை வந்து டிங்கரிங் ஷாப் கிட்ட கொண்டு வந்துருக்கோம். காந்திபுரத்தில் இருக்குது. ஸோ காந்திபுரம் சித்தாபுத்தூரில் இருக்குது டிங்கரிங் ஒர்க் ஷாப். ஸோ எதுக்கு டேங்க் கொண்டு வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேங்க்கில் வந்து ஃப்ளோட் வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அடியில், அதாவது இந்த இடத்துல ஒரு ஃப்ளோட் ஒன்று வரும். எதுக்கு அந்த ஃப்ளோட்னு பார்த்திங்கன்னா, ஃபியூவல் மீட்டருக்காக. ஆமாம் கைஸ், எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம ஆர்எக்ஸில் தான் வந்து ஒர்க்கிங் ஃபியூல் மீட்டர் பண்ண போகிறோம். அதுக்கான சின்ன மாடு தான் இது. அதுக்காக டிங்கரிங் ஒர்க் ஷாப் கொண்டு வந்துருக்கோம். அவங்க வேறு வண்டியோட ஃப்ளோட்டை வந்து கழட்டி இதுக்கு வந்து அடியில் வச்சு வெல்டு பண்ணி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ்லாம் என்ன காட்ட முடியுமான்னு தெரில. பட்
இதுதான் இங்கே பண்ண போகிறோம். அதுதான் கொண்டு வந்துருக்கேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதில் டிங்கர்ண்ணா வந்தார், பாபுண்ணா. அவர் பேர் பாபு. ஸோ பாபுண்ணா வந்தார். அவர்கிட்ட வந்து நம்ம கொடுத்தோம். டேங்க் கொடுத்துட்டு சரி என்ன ப்ராசஸ்ங்க, என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேட்டேன். அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஃப்ளோட்டு வந்து வாங்கணும் தம்பி. ஃப்ளோட்டு இப்போது சில வண்டியோட ஃப்ளோட்டு இல்லைனா வந்து அந்த ஃப்ளோட்டோட சைடு அந்த பெட்டு ரெண்டுமே வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் முன்னாடிலாம் வந்து இந்த YBXோடது போடுவாங்களாமா. YBXோடதில் வந்து ஃபியூல் டேங்க் வரும், ஃபியூல் மீட்ரு வரும். அதனால் வந்து அதோட அந்த ஃப்ளோட் வந்து போடுவாங்க. பட் இப்போ YBX வந்து வரதில்லை அப்படின்றனால பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா மேனுஃபேக்சரிங். ஸோ என்ன சொன்னார்னா, பழைய விக்டர், அதாவது டிவிஎஸ் விக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நசுங்கி போன டேங்க், அதாவது பழைய ஏதாவது டேங்க் இருந்துச்சுன்னா அதோட ஃப்ளோட் வந்து சைடில் வரும். அதாவது RXோட டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லது அந்த கேப் இருக்கும்ல, அதாவது லெஃப்ட் சைடில் வந்து வரும், இல்லை சாரி ரைட் சைடில் வந்து வரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூல் டேப் இருக்கும், ரைட் சைடில் வந்து அந்த ஃப்ளோட் வந்து மாற்றுற மாதிரி வரும். ஸோ விக்டருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அதுலேருந்து எடுத்து கட் பண்ணி போட்டு போடலான்னு மாதிரி சொன்னார். ஸோ கைஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைண்டில் வந்து இன்னொரு ஆப்ஷனும் வந்து ஐடியா வந்து திங்கிங் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா RD350 டேங்க்கு. ஸோ கொஞ்சம் வெளிலேருந்து பார்க்குறது மஸ்குலராகவும் ஃபீல் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அதோட டேங்க் கெப்பாசிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். நம்ம RXல பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 லிட்டர்ஸ் தான், ரிசர்வோடு சேர்த்தே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வரும். ஸோ ஆமாம் 10.5 லிட்டர்ஸ் தான் வரும், 9.5 லிட்டர்ஸ் தான் அந்த மெயின். 1 லிட்டர் வந்து ரிசர்வ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் வந்து RD350 டேங்க் வந்து 16 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. மெயினாக பார்த்திங்கன்னா அதுதான் அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 16 லிட்டர்ஸு. ஆமாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா RD350 டேங்க் வந்து அதில் வந்து ஆல்டர் பண்ணி போடலாமான்னு நான் வந்து டிங்கர்கிட்ட கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் போடலாம், பட் அதில் போடுறோம்னா பல்ஸோட போடலாம், பல்ஸோட ஃப்ளோட் வாங்கி போடலாம், அது வந்து சென்டர் தான் வரும். அதோட பிக்சர் உங்களுக்கு வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி போடலான்ற மாதிரி சொன்னார். கைஸ் நம்ம வந்து திருப்பி ஒர்க் ஷாப் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் வந்து RDயோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 16 லிட்டர்ஸ், ஓகேங்களா. 14 லிட்டர் அதோட டேங்க் கெப்பாசிட்டி. நம்ம RX 135 100 கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தான். ஸோ ஒரு ஃபுல் டேங்க் கிடச்சாலுமே 1000 ரூபா அதோட வந்து முடிஞ்சிடும். பட் நமக்கு காஸ்ட் வந்து கட் ஆகும். அது ஃபியூல் போடுறது வந்து என்ன இதோ வந்து அவ்வளோதான் வந்து இருக்க போகுது. RDயோடது பார்த்தீங்கன்னா 16 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. இதோட கொஞ்சம் கெப்பாசிட்டியும் அதிகம் அண்ட் இன்னும் கொஞ்சம் டேங்க் ரேஞ்சும் அதிகமாக கிடைக்க போகுது நமக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது. அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ரிசர்வ் ஆயிருமோ அப்படின்றது தெரியாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து RX அப்படின்ற போதே ஒரு 2 ஸ்ட்ரோக்ஸ்ன்ற போதே வந்து நமக்கு வந்து மைலேஜ் கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் கிடைக்க போகுது. அதனால் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னா டேங்க் இன்ஜின் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது நமக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோடய டேங்க் பார்த்தீங்கன்னா நார்மல், அதாவது செகண்ட் குவாலிட்டி டேங்க், ஃபஸ்ட் காப்பி டேங்க்லாம் இல்லை, ஒரிஜினல் டேங்க். அதாவது வண்டி கூட வந்து ஸ்டாக் ஒரிஜினல் டேங்க்கு. அது கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. ஸோ இது சின்ன மாட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி தேய்ச்சிட்டு திருப்பி பெயிண்டிங்லாம் பண்ணலாம் தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். எனக்கு என்ன ஒரு தாட் வந்துச்சுன்னா, இது வந்து ஒரிஜினல் டேங்க், ஒயிட் டேங்க்கு, ஸ்டாக் டேங்க்கு. இதை வந்து எப்படி ஸ்டாக் கண்டிஷனில் இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும், நம்ம எதுக்கு இந்த மாதிரிலாம் மாடு பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது. இப்போ நம்ம மாடு பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா லாங் ரைஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக வந்து பண்ணுறோம். லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி கண்டிப்பாக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எனக்கு இந்த மாட்ஸ் எல்லாம் வந்து போதுண்டா அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த பவர்லாம் போதுன்ற மாதிரி ஒரு சளிச்சு போன மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர டைமில் நான் கம்ப்ளீட் செட்டப்பை வந்து ஸ்டாக்கு கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஏன்னா மாடிஃபைடு வெஹிக்கிள்ஸ் பைக்ஸ் அப்படின்றத தாண்டி இந்த காலத்துலேயே இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா RX வந்து ஸ்டாக் கண்டிஷனில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கம்மி தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணி வேறு கலர்லலாம் வச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஸ்டாக் கண்டிஷன், அதாவது பக்கா ஸ்டாக் கண்டிஷன் கம்பெனிலேருந்து வரும்போது, ஃபேக்ட்ரிலேருந்து வரும்போது உள்ள ஸ்டாக் கண்டிஷனில் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ எனக்கு வந்து திருப்பி கொஞ்சம் நம்ம டூரிங் இதெல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு பெரிய பைக்லாம் அப்கிரேட் பண்ணும்போது இதை வந்து ஒரு லெஜெண்டரி கல்ட், ஒரு மாஸ்டர் பீஸாக வீட்டிலே வச்சுருவேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் என்னோடய ப்ரைமரி பைக் அப்படின்றனால இந்த வேலை, இந்த மாட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறேன், சின்ன வேலைலாம் பண்ணுறேன். அதுதான்
ஸோ அதனால் வந்து நம்ம வேறு ஏதாவது பெரிய மெயின் பைக் வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக் கண்டிஷனுக்கு திருப்பி வந்து ஆக்கிடுவேன். அதாவது ஃபேக்ட்ரி வர என்ன கலர் இருந்துச்சோ அதெல்லாம் அந்த எக்ஸாக்ட் சேம் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து ஒரு செட்டப் கொண்டு வந்துடுவேன். அதனால் வந்து ஆடி டேங்க் எதாவது கிடச்சுன்னா அதில் போடலாமான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா அண்ட் ஆமாம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விக்டரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில், பல்சரோட ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு அதை ஃபோட்டோ காட்டியிருப்பார்ல சென்டரில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு அந்த மாட் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸி, கெப்பாசிட்டியும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், நல்ல அட்வான்டேஜ் கூட. ஸோ அதனால் ஒரு சின்ன ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஆப்ஷனை வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒவ்வொன்றையும் வந்து அப்டேட் பண்ணுறேன். என் வண்டி வந்து இப்படி கழட்டிப்பட்ட கண்டிஷனில் இருக்குது. நிறைய விஷயத்த வந்து வண்டியில் மாற்ற போகிறோம். ஒன்றொன்றுத்தையாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து என் வண்டியில் என்னென்ன பிரிக்க போகிறோன்னு தெரியாது. மேக்ஸிமம் இது பிரிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு